Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா get உடைய யூசேஜ். இந்த get அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நல்லா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறவங்க யாரை பார்த்தீங்கனாலும் get வச்சு அதிகமா பேசுவாங்க. ஸோ இந்த கெட்டோட யூசேஜ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிறைய இடங்கள்ல நமக்கு ரொம்ப பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய வார்த்தைகளை வந்து கெட்டே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம், கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கெட் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ எந்தெந்த வார்த்தைகளுக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவ். ஸோ ரிசீவ் அப்படின்னா பெற்றுக்கொண்டேன், பெறுதல், கிடைக்க பெற்றேன், கிடைத்தல், அந்த இதெல்லாம் ரிசீவ்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்துட்டுருக்கு, ஐ எம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் மை மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ரிசீவிங் அ கால் ஃப்ரம் மை மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஐ காட் அ பார்சல் ஃப்ரம் யூடியூப். யூடியூப்லேருந்து எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து காட் அப்படின்றதுக்கு பதிலாக ரிசீவ்ட் அப்படின்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக தான் வரும். ஐ ரிசீவ்ட் அ பார்சல் ஃப்ரம் யூடியூப். ஸோ ரிசீவ்க்கு பதிலாக இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிகம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா ஆகுதல் அப்படின்றத மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பிகம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் கெட்டிங் கோல்டு, குளிராகி கொண்டிருக்கிறது. ஸோ இட் இஸ் பிகமிங் கோல்டு அப்படின்னு சொல்லாமல் இட் இஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், மை ஃபிங்கர்ஸ் ஆர் கெட்டிங் நம். இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய விரல்கள் வந்து மரத்து போகி கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து பிகமிங் அப்படின்னு சொல்லாமல் கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மை ஃபிங்கர்ஸ் ஆர் கெட்டிங் நம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கெட்டிங் பெட்டர். இது வந்து நான் நல்லா ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கெட் வெல் சூன். ஸோ கெட் வெல் சூன்னா சீக்கிரமாக நல்லா ஆகு அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், கெட் வெல் சூன் அப்படின்னு. சீக்கிரமாக சரி ஆகட்டும் இல்லை நல்லா ஆகு அப்படிலாம் சொல்கிறது தான் நம்ம இங்கே கெட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கெட்டிங் ரிச். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பணக்காரன் ஆகி கொண்டு இருக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து ஆகுதல் அப்படின்றதான் யூஸ் பண்ணுறோம். பட் பிகமிங்க்கு பதிலாக கெட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ எம் கெட்டிங் ரிச் அப்படின்னா நான் பணக்காரன் ஆகி கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நிறைய இடத்துல நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது புரிதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டென்ட் கெட் யுவர் கொஸ்டின். இதில் வந்து ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லாமல் ஐ டென்ட் கெட் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு உன்னுடைய கேள்வி புரியவில்லை. நெக்ஸ்ட் ஒன், ஐ காட் யூ. ஸோ ஐ காட் யூ அப்படின்றது வந்து ஐ அண்டர்ஸ்டுட், அதாவது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த மாதிரி கேஷுவலாக கெட் வச்சு ஐ காட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டிட் யூ கெட் மை பாயிண்ட். ஸோ இது வந்து யாருக்காவது நான் சொல்கிறது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு டிட் யூ கெட் மை பாயிண்ட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்படின்னு கேட்காம டிட் யூ கெட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்னொரு விதமாக கேஷுவலாக ஆர் யூ கெட்டிங் மீ அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்கிறது ஒன்று புரிஞ்சிட்ருக்கா, புரியுதா அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆர் யூ கெட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பை. இந்த பைன்ற வேர்டுக்கு பதிலாகவும் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். பைனா வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாங்குதல், வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கெட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் டு கெட் சம் வெஜிடபிள்ஸ். இதில் வந்து ஐ நீட் டு பை சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் பைக்கு பதிலாக நம்ம கெட் சொன்னோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ நீட் டு கெட் சம் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் பிளானிங் டு கெட் அ நியூ ஹவுஸ். நான் இதில் வந்து ஐ எம் பிளானிங் டு பை அ நியூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லாமல் ஐ எம் பிளானிங் டு கெட் அ நியூ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புது வீடு வாங்குறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ எம் பிளானிங் டு கெட் அ நியூ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்சஸில் பைக்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், கிவ். கிவ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். கிவ்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட் மீ சம் வாட்டர் அப்படின்னா கிவ் மீ சம் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு கெட் மீ சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ஹிம் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து கெட்டுக்கு பதிலாக கிவ்னு நம்ம சொல்லலாம். கிவ் மீ சம் வாட்டர், கிவ் ஹிம் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கோ. கோன்ற வார்த்தைக்கு பதிலாகவும் நம்ம கெட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கெட் அவுட் ஆஃப் மை ரூம்.
இதை வந்து கோ அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னா என் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல கோக்கு பதிலாக நம்ம கெட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி கெட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கெட்டிங் அவுட் அப்படின்னா நான் வெளியே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் அவுட்னு சொல்லாமல் ஐ எம் கெட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் கம். கம்ன்ற வார்த்தைக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணலாம். கம்னா வா, வருதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் இன்சைட். ஸோ உள்ள வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கெட் க்ளோசர். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் க்ளோசர். கம் க்ளோசர்னு சொல்லாமல் கெட் க்ளோசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கெட்டோட யூசேஜ் எந்தெந்த வார்த்தைக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பேசும்போது எழுதும்போது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசுகிறதுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெட் வச்சு நிறையா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது, நிறையா இடியம்ஸ் இருக்குது. ஸோ கெட்டை பற்றின ஒரு நல்ல கிளியரான ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிது அப்படின்னா கூட இங்கிலீஷை வந்து பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இங்கிலீஷ் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.